இன்று என்ன பதிவு பார்க்க போறோம்னா கார்த்திகை நட்சத்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த என் ஜோதிட குரு ஏகே பிச்சை ஜோதிட அவர்களுக்கும் மற்றும் ஜோதிட நண்பர்களுக்கும் எனது குடும்பத்தாருக்கும் எனக்கு அவ்வப்போது ஆலோசனை மற்றும் கருத்துக்களை வழங்கி வரும் சக ஜோதிட நண்பருக்கும் இந்த நேரத்தில் நன்றியும் இன்று பார்த்தீங்கன்னா நம்ம நட்சத்திர வரிசைகளில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து 3வது நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம். கார்த்திகைன்னு சொல்லுவாங்க, இல்லை கிருத்திகைன்னு சொல்லுவாங்க. மேசராசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதமும் ரிஷபத்தில் 3 பாதங்களும் இதில் வரக்கூடியது. இது மேசம் ரிஷப 2 ராசிலையும் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இந்த இதோட விலங்கு ஆடு. இதோட குணம் பார்த்தீங்கன்னா ராஜசகனம் குணம், கோதாபம் ஜாஸ்தி உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜசகனம். ஆடு பார்த்தீங்கன்னா பெண் ஆடு. மயில் பச்சி பார்த்தீங்கன்னா அத்தி மரத்தை சொல்லக்கூடியது இந்த நட்சத்திரக்காரர்கள். இந்த சூரிய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது இதனோட உருவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கத்தி அல்லது வால் போன்ற உருவத்தில் வந்து நீங்கள் வானிலை பார்க்க முடியும். இந்த நல்ல வாக்கு உண்மை உடையவர்கள், வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க தலையிட்டாங்க அப்படின்னா அது வெற்றி காணாமல் விட மாட்டாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பை விட நடனம் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஆர்வம் உண்டு, நல்ல குணம் உண்டு, மூர்க்கத்தரமான கோபதாபங்கள் உண்டு, பொன்பொருள் ஆடை சேர்க்கை விஷயத்தில் நல்ல ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது செவ்வாய் தோஷம் பெற்ற நட்சத்திரம். அப்போ கொஞ்சம் சகோதரர்களோட சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும். சொத்து இடம் சம்பந்தப்பட்ட சின்ன பிரச்சனைகள் இருக்கும். கிருத்திகை விரதம் இருப்பது இவர்களுக்கு ரொம்ப சிறப்பு. லக்ன அதிபதி குரு இல்லைன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் வீட்டில் வந்து மூத்த பிள்ளையாக இருப்பார். 9ஆம் அதிபதி கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கும்போது தந்தைக்குடன் உடன் பிறந்த சகோதர சகோதரி உண்டு. இவருக்கு வந்து குடும்பத்தில் கலப்பு திருமணம் கண்டிப்பாக உண்டு. இவர்களுக்கு வந்து கார்த்திகை மாதம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. செவ்வாய்க்கிழமை இவர்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. தாய் தந்தை விட்டு பிரிந்து சிறிது காலம் வாழக்கூடிய நபர்களாக இருப்பார். இவர்களுக்கு கழுத்து, மார்பு, தலை போன்ற இடங்களில் மச்சம், தழும்பு ஏதாவது இருக்கும். இவர்களுக்கு சொந்த வீடு நிலம் இருக்கும், அதுவும் 2 இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குமான கண்டிப்பா உண்டு. இவர்களுக்கு டெக்னிக்கல் சம்மந்த படிப்பு இருக்கு. அப்பா விட அம்மா விட நல்லா பாசனம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவோட அம்மாட்ட ரொம்ப பாசனம் அதிகமாக இருக்கும். வேலை சம்பந்தமாக வெளிநாடு சென்று வருவார்கள் அமைப்பு கிடைக்கும். இவர்களுக்கு இவர்கள் சிக்கனமாக இருப்பார்கள். இவர்களுக்கு தேவையான காரியத்தை மட்டுமே செலவு செய்துவார்கள். இந்த காரியம் கொடுத்தாலும் இதை மிகவும் நேர்த்தியாகவும் தெளிவாகவும் செய்யக்கூடிய நபர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரும்பி செய்வாங்க. ஆசிரியர் வேலை விரும்பி செய்வாங்க. இவங்களுக்கு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி தொழிலாம் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அதாவது போர் புரிதல், சண்டையிடுதல் இதெல்லாம் ரொம்ப அந்த காலத்தில் வந்து போர் புரிதல் சொல்லுவாங்க, சண்டையிடுதல் சொல்லுவாங்க, வாதம் பண்ணுறது, தர்க்கம் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இராணுவம், போலீஸு, மிலிட்ரி சார்ந்த துறைகளில் வேலை செய்வாங்க. கோவில் நிர்வாகத்துறையில் இருப்பாங்க. இல்லை அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறைகளில் வேலை செய்வாங்க. அது மாதிரி தீயணைப்பு துறைகளில் வேலை செய்வது அமைப்பு இருக்கும். பொன்வகை செய்யக்கூடிய மின்வாரியம் சார்ந்தது, பட்டாசு, தீயணைப்பு துறைகளில் வேலை செய்வது, வாகனம் வாங்குதல், விற்குதல், நிலம் வாங்குதல், விற்கிறது, இந்த போன்ற இடங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுமாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் செய்வது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மலை பிரதேசத்தில் சுற்றுலா செல்வது ரொம்ப பிடிக்கும். இவர்களுக்கு தற்பெருமை அதிகமாக உண்டு. கிராமப்புறத்தில் தான் தோட்டத்தில் விவசாயம் செய்வது பிடிக்கும். இல்லைன்னா மாடி தோட்டம் செஞ்சு இடம் இல்லாதவங்க மாடி தோட்டத்தில் செடி கொடி வைப்பாங்க. அனைத்து குழந்தைகளுக்கு மேலும் பாசமாக இருப்பாங்க. இவர்களுக்கு மற்றவர்கள் செலவில் சுற்றுலா செல்வார்கள். இவர்களுக்கு படித்த அறிவை விட அனுபவ அறிவு அதிகமாக உண்டுன்னு சொல்லலாம். இவர்களை பொறுத்த வரைக்கும் நோய் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா வெப்பு நோயின்னு சொல்லக்கூடிய நோய் தாக்குதல பிரச்சனை உண்டு. நாள்பட்ட சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் ரொம்ப இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியாதிகளால் தொந்தரவும், வாயு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையும் இருக்கும். அதே மாதிரி சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிலம்பாட்டத்திலையும் ரொம்ப ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு ஆரம்ப கால தசை பார்த்தீங்கன்னா சூரிய தசை வரும். அந்த சூரிய தசை வந்து பார்த்தீங்கன்னா தந்தைக்கு நல்ல பொருளாதார மேன்மையும் நல்லது இருக்கும். அடுத்து வந்து சந்திர தசை வரும். சந்திர தசை காலங்களில் 10 ஆண்டு இவருக்கு உடல் உபாதைகள், சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நீர் சம்மந்தப்பட்ட வியாதிகள் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு திசை உங்களுக்கு நல்ல படிப்பினை கொடுத்துரும். நல்லா இன்னும் நல்லா முயற்சியை கொடுக்கும். நல்லா ஒரு 20லேருந்து 38 வயது வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு திசை நல்ல ராகு இருந்த இடத்தை பொறுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்வு எல்லாமே கொடுத்துருங்க அமைப்பு இருக்கும். அடுத்து குரு திசை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பு மரியாதை உயர்வு எல்லாமே இருக்கும். குரு இருக்கிற விட அமைப்பு பார்த்த இடங்களை வச்சு அதை நம்ம பார்த்துக்கணும். 54 to 60 வந்து உங்களுக்கு சீராக உடல்நிலைகள்லாம் நல்லா இருக்கும். இந்த தசாபுத்தி காலங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக கோபம் வந்துச்சுன்னா கட்டுப்படுத்த முடியாது, பதில் பேச மாட்டாங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல தனித்துவமா இருப்பாங்க. உங்களுக்கு வந்து மரியாதை இல்லை என்றால் அந்த இடத்த விட்டு வெளில போவாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே ரசித்து இது சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு ரசித்து சாப்பிடக்கூடிய அமைப்பு இருக்குது. எலும்பு சம்பந்தமான நோய்கள் கொஞ்சம் கொடுக்கும். சூரிய ஒளி ஆகாது, நல்லா வேர்த்து ஊத்துன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கை கால்களில் வெரிகோஸ் வெயின் கொண்டு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு சுகர் பேஷண்டாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. பிராண்டட் பொருளை தான் பயன்படுத்துவாங்க, பிராண்டட் பொருளை தான் வாங்குவாங்க. திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பெண் அல்லது ஆண்களுக்கு சொந்தத்தில் அமைகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இவங்களோட கருத்தை மற்றவங்க மீது திணிப்பாங்க. நாங்கள் சொல்கிறத கேளுங்க அப்படின்னா அதிகார தோரணை திணிப்பாங்க. இதெல்லாம் இவங்களோட குணநலங்களாக இருக்கும். மற்றவங்களோட கருத்துக்களை ஏற்றுக்க மாட்டாங்க, மற்றவங்க சார்ந்து இருக்க மாட்டாங்க, எதிலும் துணிச்சலாக செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். கெமிக்கல் சப்டங்களோட படிப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இவர்கள் நாணயமாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. இவங்களை வீட்டை விட்டு பிரிந்து தாத்தா பாட்டி வீட்டில் வளரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். திருமண தடைகளை சந்திப்பாங்க, நண்பரோடு இருக்க விரும்புவாங்க, உடனே பேச மாட்டோம், நன்றாக பழகிய பின் தான் பேசுவார்கள். சகோதர சகோதரி மீது பாசம் உண்டு. உக்கிரமான பெண் தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிவன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். முருகன் வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும். இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கத்தி போன்ற சின்னங்கள் வைக்கிறது, மயில் போன்ற உருவங்களை வைக்கிறது, செவர்லி பூ வளர்க்குறது, வாராகி அம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு பிடித்த உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது அசைவத்தில் வந்து மிளகு சிக்கன் சொல்லுவோம் இல்லையா, அந்த சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதுமாதிரி நாவல் பழத்தில் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் விரும்பி சாப்பிட்டோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சென்னையில் இருக்கக்கூடிய கபால ஈஸ்வரர் வழிபாடு சிறப்பு, திருவண்ணாமலை வழிபாடு சிறப்பு, பழனி முருகன் கோயில் வழிபாடு பண்ணுறது சிறப்பு. இதெல்லாம் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களாக இருக்கும். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.